ஒரு முழு உடம்பு ஆன்ம வடிவில் தயாரானதும் அதை அப்படியே குறுக்குவோம். அதை சிறிய வடிவாக்கி வயிற்றிற்குள் அனுப்புவோம். தலையெழுத்து என்று நாங்கள் தெளிவாக குறிப்பிட்ட அந்த மூளையின் நரம்பு சுழிகளை சொல்லும் அதே வேளையில் தலைவிதி என்ற ஒன்றையும் மக்களுக்கு சொல்லியாக வேண்டிய கட்டாயம். இந்த தலைச்சுளிப்புகளை நடத்தி கொண்டிருக்கும் போதே கோப்புகளை பார்த்து பார்த்து ஒருவனின் கணக்குப்படியே அவனின் சுளிப்புகள் அமைய பெற வேண்டும். இதில் ஆன்மாக்களுக்கு பொறுப்புகள் அதிகம். அதாவது 1000 மனிதர்களை பூமியில் கண்காணிக்க ஒரு ஆன்மாவை தேர்ந்தெடுத்து பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். அவர்களுக்கு உதவியாளர்களாய் லட்சக்கணக்கான ஆன்மாக்கள் நியமிக்கப்படுவார்கள். அவனுக்கு அவளுக்கு இந்தந்த நேரத்தில் இந்தந்த மாற்றங்கள் நிகழ வேண்டும் என அந்த ஆன்மா அந்தந்த நேரத்தில் அதை நிகழ்த்தி கொண்டே இருக்கும். இவன் சொந்த இடத்தில் இருந்து வெளியூர் அல்லது வெளிநாடு செல்கிறான் என்றால் அங்கிருக்கும் அந்த பொறுப்பாளருக்கு இவனுடைய ஃபைலை அனுப்பி வைக்க வேண்டும். இவன் வழியில் எந்த பிரச்சனையும் இன்றி சென்று வர வேண்டும். அல்லது அவனுக்கு இந்த இடத்தில் இன்ன பிரச்சனை வர வேண்டும். அவனுக்கான மனைவியை சந்திக்க வேண்டும். அவனது தொழில் மாற்றத்தை உணர வைக்க வேண்டும். அல்லது அவனை மரணமடைய செய்ய வேண்டும். அவனை சோதிக்கும் விதமான சம்பவங்களை நிகழ்த்த வேண்டும். இப்படி மனிதர்களை கண்காணிக்கும் பொறுப்புகளை நிர்வகிக்கும் ஆன்ம கூட்டங்கள் ஒருபுறம் தங்கள் பணிகளை செய்து கொண்டிருப்பார்கள்.